அடிக்கிறது தப்புதான். அது கலை வந்து எந்திரிங்க. என்னாச்சு? ஸ்மால் பாஸ். யாரு போட்டது காஃபி? காஃபி அம்மா தான் போட்டாங்க. நீ போட டெய்லி அந்த பொம்பளை தான் போடுது காஃபி. ஏன் நல்லா இல்லையா? காப்பிமே இருந்தாது, நான் கன்றாவியா இருக்கு. அப்பா கூட சொல்ல வேண்டியதானே நீங்க? அது சமைச்சா நல்லா இருக்கு நல்லா இல்லை, நல்லா இருக்குன்னு சொன்னாதான் இன்னொரு சப்பாத்தி எக்ஸ்ட்ரா போடுவோம். அதனாலே நான் என்ன பண்ணுவோம், சூப்பர் சப்பாத்தி அப்படின்னு. சூப்பர் மாஸ்டர் பிளான். நான் சொல்றேன் சாப்பாடுக்காகவே நீங்க ரைஸ் வைக்கிறீங்க. ஆமா, நாளைக்கு எனக்கு மட்டும் என்ன பண்றேன், 2 பூரி மட்டும் ஓகே, மாவு கொஞ்சம் எடுத்து தரேன். தலைவருக்கு தெரியாம திருடி தரேன். மிச்சம் மீதி மாவு இருந்தா அந்த பொம்பளையே ஊத்தி அந்த பொம்பளையே சாப்பிட்டுருக்கு. எதுவுமே கொடுக்க மாட்டேங்குது. அப்படியே மிச்சம் மீதி இருந்தாலும் ஏன் ஒரு சுத்தலாம் பாரு, பாட்டு பாடிக்கிட்டேன். கோபால் தெரியாது, செஞ்சு முத்து. ஆமா, அவன் என்ன பண்றான், நமக்குள்ளேயே இருக்கட்டும். இந்த ஆள் என்ன பண்றான், வரான் ஃபர்ஸ்ட் வரான், ஒரு சப்பாத்தி உள்ள தள்ளிடுறான். அதுக்கப்புறம் என்கிட்ட கேட்கறான், சாப்பிட்டீங்களாண்ணே அப்படின்ட்டு. அண்ணா நான் சாப்பிட்டேனே அப்படின்னு. அதுக்கப்புறம் போயிட்டு என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு ஏதாவது எக்ஸ்ட்ரா சப்பாத்தி இருந்தா கோபால் என்ன பண்ணுவான், இப்போ ஒரு கம்மியா சாப்பிடுவான். கோபால் கரெக்ட் பண்ணி அந்த ஆள் சாப்பிடுவான். இதெல்லாம் நடக்குது, நிறைய பாலிடிக்ஸ் இருக்கு. சாப்பாடுல கூட அந்த மாதிரி சாப்பாட்டுலதான் அந்த வீட்டுல பாலிடிக்ஸே இருக்கு. ஓகே, ஜில்லு இருக்கும்போது ஜில்லு எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்கும். ஜில்லு இல்ல, நீதான் வந்திருக்கேன், எனக்கு ஏதாவது கரெக்ட் பண்ணி கொடு. நான் போனா கண்டுபிடிச்சுப்பாங்க. பொம்பளை புள்ளன்னு வச்சுக்கேன், அந்த அம்மா இருக்கு பாரு, நான் போய் எடுத்தேன்னா கையா முயன்னு கத்தும். இது நீ இருந்து வச்சுக்கேன், பொம்பளை புள்ள சாப்பிட்டா சாப்பிட்டு போகுது அப்படின்னு சொல்லுவேன். அதனால என்ன பண்றேன், இனிமேட்டு நான் உங்களுக்கு ஸ்பெஷல் எடுத்து கொடுக்க. என்ன பத்தியா சொல்லிச்சா? உங்களை பத்தி எதுவும் சொல்லல. ஆனா வந்து பாத்திரம் எல்லாருமே அங்கங்க வச்சுட்டு போறாங்க, கிளீன் பண்ண மாட்டேங்கிறாங்க, சாப்பாடு எல்லாம் அங்கேயே வச்சுட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. பாத்திரத்துக்கு தட்டு சரியா கழுவி வைக்கலன்னு என்ன பண்ணிட்டாரு செஞ்சு முத்து. அந்த ஆள் ஒண்ணு சொல்ல மயங்கி விழுந்தால, அவ ஒண்ணு சொல்ல கத்த, வீடியோ 2 ஆகிட்டாங்க. காதெல்லாம் கிழிஞ்சு போச்சு. நானும் சமாளிக்கிறேன், இது சமாளிக்கிறேன். ஆமா, நான் வெளியில பார்த்தேன் அந்த எபிசோடு. ஆனா நீங்க எப்படிதான் அதை வந்து மேனேஜ் பண்றீங்க? நாய் விஷம் போட்டா பொழைச்சுதான் அவனு சொல்லுவாங்க. பைத்தியத்துக்கு கூட சேர்ந்தா பைத்தியமாவது நம்ம இந்த வீட்டுக்கு வந்து என்ன கொஞ்ச நாள் கொஞ்சம் ஒரு வாரம் போச்சுன்னா நானும் பைத்தியம் ஆகிடுவேன். எல்லாம் ஒண்ணு ஒரு ரகமா தான் போடுறேன். அத நான் வந்துட்டேன்ல, இனிமேட்டு நீயே பைத்தியம் ஆகிடுவேன். நீ பாதி ஆயிருப்ப இந்நேரம். ஆமா, சரி. இது என்னன்னா, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இது ஒரு டாஸ்க், இது ஒரு கேம்னு பாக்குறது முடியாது. பர்சனலா இருக்கலாம், பர்சனலாவும் இருக்கணும், கேமாவும் விளையாடணும்ல. இது கேமா பாக்குறதே இல்லை. அதுதான் எங்க பிரச்சனை. நீயாவது கேமா பார்த்து கேம் பொண்ணு. எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, இந்த கூட்டத்திலேயே தெளிவா இருக்குன்ட்டு நீ, நான் கொஞ்சம் இந்த மற்ற பீஸுங்கெல்லாம் ரிஜெக்ட் ஆயிடும். உடனே நீ ஜெய், இல்லை நான் ஜெயிக்கிறேன். நீ ஜெயிச்சா உன் ஷேர்ல பாதி கொடுத்துட்டு, நான் ஜெயிச்சா என் ஷேர் பாதி கொடுத்துரு. அது மக்கள் தானே முடிவு பண்ணுவாங்க. ஜெயிக்க மாட்டேன். செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்கு, இருந்தாலும் மக்கள் ஓட்டு போடணும்ல. ஓட்டு அரிசியை பத்தி நான் நினைக்கிறேன். அவங்க என்ன சொல்றது, கோபால போட்டு உனக்கு புரியுதா? இப்போ அடிக்கிறது தப்புதான். அது கலை வந்து இல்ல, சேரே உடைச்சு போட்டீங்க. கோபால பத்தி பேசுறாலே எனக்கு சூடு எங்கனே வச்சிட்டாருன்னு தெரியல. ஸ்மால் பாஸ் சேர் உடைச்சு போச்சு. நானா உடைக்கல, முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருந்தா. இது பாருங்க, சேர் வந்து உடைஞ்சிருச்சு. சொல்றது கிடையாது, சேர் உடைச்சது நமக்குள்ளேயே இருக்கட்டும். காலைல வந்து எவன் உட்கார்ந்து உழுறானோ அவன் தான் உடைச்சான்ட்டு அவன் மேல பழிய போடுறோம். ஓகே, நீ உட்காந்துட மாட்டீங்க. நான் உட்கார மாட்டேன். நான் இதுல தான் உட்காருவேன். கண்டிப்பா ஒரு பொம்பளை சுத்துது பாரு, தாண்டி அது உட்காரும், அது உடையிடும். சரி, நம்ம இதுல உட்கார்ந்து பேசலாம். அங்க போயிடலாமா? இது போலனா என்ன, இதுல உட்கார்ந்து பேசலாம். மேல ஏறி உட்கார்ந்து பேசலாம். வாங்க. நீயும் பைத்தியம் தானா? ஸ்மால் பாஸ் ஒரு பைத்தியங்களா அமைச்சு விட்டுருக்கீங்களே. இல்ல வாங்க பேச. Small boss.